ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறையா சோகம், துக்கம், சந்தோஷமான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், ஹாப்பியான விஷயம் எல்லாம் நிறையா நடந்திருக்கும். ஸோ என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு நடந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு 6th 7th இருக்கும். ஸோ திருச்சியில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 11, 12 அந்த ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிற டைமில். ஸோ பொதுவாக அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அதாவது டோன் வந்து ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆகும், கட்ட குரலாகும், அப்புறம் பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் உடம்புல வந்து யூஸ்வலாக ஹேர் க்ரோத் இருக்கும், மீசை, அப்புறம் கை காலில், அப்புறம் அந்த இடத்துலலாம் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன். அதனால் எப்போவுமே கடைசியாக உட்காந்துருப்பேன். ஸோ எங்கள் பெஞ்சில் அங்கே ஒரு 4-5 பேர் மொத்தமாக சேர்ந்து உட்காந்துருப்போம். ஸோ அப்போ வந்து மற்ற பசங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கே படுறாங்க, எனக்கு மட்டும் முடி முளைச்சிருக்கு அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கோம். நானும் காமிச்சிருக்கேன், மற்ற பசங்களும் என்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ மற்ற பசங்களோட பார்க்குறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு பையனை கேட்டிருக்கேன், என்னடா உனக்கு அப்படிலாம் பெருசாக இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எனக்கு யூஸ்வலாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சி விளையாடுறது, தொட்டு பார்க்குறது, ஸோ தொடம்பு வந்து கொஞ்சம் எரெக்ட் ஆகிறது, ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது வந்து நான் இப்போ அந்த 2 லிட்ரு பவன்டோ பாட்டில் பெரிய வாட்டர் கேன் இருக்கும். ஸோ அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே துடைக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படி தூக்கி விடுறது இதை வச்சு. ஸோ அது வந்து யாருக்கு வந்து நல்லா ஹைட்டாக போகுது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். கிளாஸில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நல்லா கடைசி ரோவில் உட்காந்துட்டு ஒரு 4-5 பேர் இந்த நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு லீவ் நல்லா ஒன்றா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போகிறது, குளிக்க போகிறது. மோஸ்ட்லி இந்த காவிரி ஆற்றுல தண்ணி வரப்போனா வந்துட்டு இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து குளிக்க போவோம். ஆனால் அதனால யாரையும் வர மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாக குளிப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, சிரிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ரம்னு ஒரு பையன் இருப்பான். அப்போலாம் செம்ம சூப்பராக இருப்பான் பார்க்குறதுக்கு, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, நான் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பான். ஸோ எங்கே போனாலும் அவன் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். நான் வெளியே போனாலும் அவன் கூட தான் போவேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து நிறையா என்ஜாய்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்போ வந்து ஸோ இந்த டைமில் வந்துட்டு எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ரிலேட்டிவ் அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி தான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் யூஸ்வலாக வச்சுருந்தேன். ஏன்னா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் அவங்கள்ட்ட போய்ட்டு கேட்பேன். ஸோ அவங்களுமே ஃபஸ்ட்டு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே நான் வரேன்லாம் இப்படி தான் அந்த மாதிரிலாம் நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு லீவ் இருக்கும்போது, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போவேன். என்னையை விட ஒரு 3 வயசு மூத்த பையன். ஸோ நான் 8th படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து 10th படிச்சுட்டு இருந்தான், அந்த மாதிரி. ஸோ அவன் கூடயும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஸோ நான் அதையும் இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். அதே போல் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அது சிடி பிளேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற டைமு. ஸோ அப்போ ஏதாவது புது படம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிடி பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கடையில் போய்ட்டு அப்போல்லாம் ஒரு சிடி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயோ 30 ரூபாயோ. ஸோ அந்த மாதிரி சிடி தான் வாங்கிட்டு வந்து யாரும் இல்லாதப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்க்குறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்போதைக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த டைமில் பார்க்கும்போது நல்லா ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி நானும் அந்த என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா விக்ரமா, அவனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் கை வச்சுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கா? என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா?